கல்யாங்காட்டு நிலையை பற்றி தெரியுமா உனக்கு? அந்த பேய் தானே? ஆமாம், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசுல அம்மா பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஊருன்னு தெரியுமா? கேரளா தானே? இல்லடா, என் ஊர் தான். கன்னியாகுமரியா? ஆமாம். தமிழ்நாடா? ஆஃப் கோர்ஸ், எஸ். என்னங்க இவ்வளோ ஃபேமஸான பேய் நம்ம ஊர்ல இருந்திருக்கு? ஆமாடா, இப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? ஆரம்பி. யா, லெட்ஸ் கோ. நல்லா கேளு. தமிழ்நாட்டில் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு நேமு சன்செட்டுக்கு அப்புறமா கிசுகிசுப்பாங்க. அந்த பேருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அழகு, துரோகம், டெட்லி ரிவெஞ்ச் அப்படி. அங்கே இருந்தவங்க சொல்றது படி அந்த பொண்ணு தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப பியூட்டி. அது மட்டும் இல்லாம அழுற ஒரு குழந்தையும் கையில வச்சிருப்பான். அவளை ஹெல்ப் பண்ண மறந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க. நாம இன்னைக்கு கல்யாங்காட்டு நீலியை பத்தி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அந்த ஊரே அவளை ட்ராப் பண்றதுக்காக கோவில் கட்டி வச்சிருக்காங்க. ஆர் யூ ரெடி டு ஹியர் த ஸ்டோரி? லெட்ஸ் கோ. எஸ். நீலி பல செஞ்சுரிகளுக்கு முன்னாடி கல்யாங்காடுன்னு ஃபாரஸ்ட்ல வாழ்ந்து வந்தான். அவள் ரொம்ப பியூட்டி மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்பிங் மென்டாலிட்டி உள்ள ஒரு லேடி கூட. நீலி அவ ஹஸ்பண்ட் சேகரன் மேல ரொம்ப பாசமா இருந்தான். அவ ஒரு மர்ச்சன்ட், அப்படின்னா வணிகர். ஆனா அவன் ஈவில் மைண்ட் உள்ளவன், பேராசை பிடிச்சவன். அப்ப இந்த சேகரனோட மெயின் எய்ம் என்னன்னா நீலியோட சொத்தையெல்லாம் ஆட்டையப்படுறது. ஒரு நாள் இவங்க 2 பேரும் டீப் ஃபாரஸ்ட்ல டிராவல் பண்ணும்போது இவன் நீலியை கொடூரமா கொண்டுட்டான். நீலியை மட்டும் இல்லாம அந்த அன்போன் பேபியும் கொண்டுட்டான். 2 பேரும் ரொம்ப சீரியஸ் ஆகுது. கூஸ்பம்ஸே வருது. அந்த ரத்தம் கொட்ட நிலைமையில இருந்தவ கடைசி மூச்சுல அவனுக்கு சாபம் கொடுத்தான். அவ அனுபவிச்ச அதே வேதனைய அவனும் அனுபவிக்கணும். அதனால அடுத்த ஜென்மத்திலையும் நான் உன்னை சேஸ் பண்ணுவேன் கர்ஸ் சாபம் கொடுத்துட்டான். அது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி உயிரை விட்டுட்டான். சேகரன் மறுபடியும் பிறந்தான். அவனோட பழைய மெமரிஸ் எல்லாமே அவன் எழுந்துட்டான். அவன் ஒரு மனுஷனா இப்போ நெக்ஸ்ட் பிறந்துட்டான். அவனுக்கு எந்த மெமரிஸும் இல்லை. இப்போதான் மனுஷனா பிறந்திருப்பான் போல. போன வருட ஜென்மத்தில் அது மனுஷன் கிடையாது அவன் பண்ணது. அவனோட பேரு ஞானரத. அவன் க்ரோன் அப் ஆகி மேரேஜும் பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த கொடூரமான ஒரு ஹண்டர் அவனை துரத்துக்கிட்டே இருக்கு, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு தெரியாது. ஏன்னா நீலி அதுல இருந்து மூவ் ஆன் ஆகவே இல்லை. அவன் இப்போவும் ரிவெஞ்ச் பண்ண அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கா. அவனை தேடிட்டு இருக்கு. அவன் கம்ப்ளீட்டா ஒரு யக்ஷியா மாறிட்டான். பல செஞ்சுரிஸா அவனை மட்டும்தான் அவன் தேடிட்டு இருக்கான் ஃபார் த ரிவெஞ்ச். ஒரு நாள் அவன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கே தெரியாம அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல அவன் ஸ்டே பண்ணான் நைட் டைம்ல. இப்போ நீலி அவ பொண்டாட்டி மாதிரி உருமாறி கூப்பிட்டான். அப்ப அவன் கன்ஃபியூஸ் ஆகி பயந்து ஓடிட்டான். கன்ஃபியூஸ் ஆகாம எப்படி இருப்பான் அந்த நைட்ல இவன் பொண்டாட்டி அங்க என்ன பண்ண போறா காட்டுக்குள்ள? ஆமா, நீலி அவனை விடவே இல்லை. அவனை ஃபுல்லா சேஸ் பண்ணான். அந்த டைம் தான் அவளோட முழு ரூபத்தையே, அவனோட ஹொரிபிள் ரூபத்தையே ஃபுல்லா கட்டினான். அவ எப்படி இருந்தா தெரியுமா? ரொம்ப உயரமா, நல்லா ஷார்ப்பு டீத்தோட, பல்லோட, அப்புறமா கண்ணுல நெருப்போட கருப்பா இருந்தான். அவ அவனை சேஸ் பண்ணி பிடிச்சி அவ அந்த டைம் அனுபவிச்ச அந்த வலியை அவனுக்கு கொடுத்து அவன் ஜோலி முடிச்சுட்டான். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவ அடங்கவே இல்லை. அந்த ஊர் ஜனங்களையும் டிராவலர்ஸையும் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. மாறு வேஷத்துல அம்மா மாதிரி, அம்மா குழந்தைய வச்சிருக்கிற மாதிரியும், நல்ல பியூட்டி கேர்ள் மாதிரி எல்லாம் இவங்களை செடியூஸ் பண்றதும், ஆமா மேல்ஸ்ன்னு செடியூஸ் பண்ணி அட்டாக் பண்றது, இந்த மாதிரி எல்லாம். ஆமா, அந்த ஊர் ஜனங்க ஒரு காளியம்மா பத்தங்கிட்ட உதவி கேட்டாங்க. நீலியோட சக்தியும் பவரையும் தெரிஞ்சுக்கிட்ட அவரு நீலியை அழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு நிறைய பவர்ஃபுல் மந்த்ராஸும் யந்திராஸும் சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணாரு. நீலிய ஒரு கோடஸஸா ஒரு கோவில்ல பிரதிஷ்டை பண்ணாரு. அந்த கோவில் உக்ரமான கோடஸஸ் தெய்வங்களுக்காக டெடிகேட் பண்ணது. லைக் பத்ரகாளி மாதிரி, அவங்கள மாதிரி. இப்ப கூட அவ அங்கதான் இருப்பான்னு சொல்றாங்க. அவளை போய் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. கல்யாங்காட்டு நீலியோட இந்த ஸ்டோரி துரோகம் பண்ணா ரிவெஞ்ச் நம்ம லைஃப் டைம் கூட வரும்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்னதான் அவளை கோவில்ல அடைச்சிருந்தாலும் அந்த ஊர்ல இப்போவும் நிறைய ஸ்டோரிஸ் பேசிட்டு தான் இருக்காங்க. அதாவது நைட் டைம்ல குழந்தையோட ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும், நல்ல அழகான பொண்ணு அந்த ரோட்ல வாக் பண்ண மாதிரியும் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. குழந்தைய வச்சுட்டு இந்த பொண்ணு யாராச்சும் லிஃப்ட் கேட்டா நம்ம கொடுக்க கூடாது. அப்படி ஏதாச்சும் நம்ம கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் சன்ரைஸ் நமக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஸ்டோரி. பாஸ்ட் லைஃப் கர்மாவை பத்தி ஏதாச்சும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். எஸ், மைண்ட் அப்.